வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு தமிழ் காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024க்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய குருவினா சிறுவினா நெடுவினா எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. இந்த கொஷின் பேப்பர்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகும். கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார். ஞானத்தின் பெரியது எது? புக்கில் தன்மனை சிறுகுறிப்போரைக. அக்காலத்து கல்வி முறையில் மனைப்பயிற்சிக்கு உதவிய நூல்கள் யாவை? கீழ்த்திசை சுவடி நூலகம் பற்றி குறிப்பு வரைக. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே மரபு பிழை நீக்கி எழுதுக. அதே மாதிரி தமிழாக்கம் எல்லாம் கேட்டிருக்காங்க. இந்த ஏங்குழில் நீர் ஞானத்து இருளகண்டும் விடச்சுற்றி பொருள் விளக்குக ரொம்ப முக்கியம். எவற்றை எல்லாம் விட நன்றி உயர்ந்தது குரல் வழி விளக்குக. ராமலிங்க அடிகள் கந்தோரிடம் எத்தகைய உறவு வேண்டும் என கேட்கிறார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேரிடர் மேலாண்மை ஆணையம் குறிப்புரைக. பண்டைய விரிந்த குடும்பத்தின் தொடர்ச்சியை இன்றைய கூட்டு குடும்பம் எவ்வாறு? சென்னையில் பண்பாட்டு அடையாளங்களில் இன்றும் நிலைத்து இருப்பனவற்றை குறிப்பிடுக. சொற்பொருள் பின்வரும் நிலையணி ஓமை அணி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு முக்கியமான வினாக்கள் இதெல்லாம். பண்பின் படிவமாக படைக்கப்பட்ட ராமன் பிற உயிரிகளிடம் கொண்டிருந்த உறவு நிலையினை பாடப்பகுதி வழி நின்று விளக்குக. சினத்தை காத்தல் வாழ்வை மேம்படுத்தும் இக்கூற்றை முப்பால் வழி விவரி. கவிதையின் நடையினை கட்டமைக்கும் அழகியல் கூறுகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. ஒவ்வொரு நகரத்துக்கும் வரலாறு இது ரொம்ப முக்கியம். பொறுப்புணர்ச்சி இன்றி இருந்த ஊரை தன் பொறுப்புணர்ச்சியால் மாற்றிய மருதனின் பண்பு நலத்தை விளக்குக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாலை விபத்து இல்லாத தமிழ்நாடு இக்கூற்று நனவாக நாம் செய்ய வேண்டுமென யாவை? ஸோ கண்டிப்பாக 12ஆம் வகுப்பு மாணவர்கள் நீங்கள் காலாண்டு பொதுத் தேர்வுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பர்லேருந்து கொஷின்ஸ் எல்லாமே ரிப்பீட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் கோட்டைக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர்லாம் தொடர்ந்து அப்டேட் பண்ணுவேன். இதெல்லாம் ஒரு ஐடியா தான். இப்போ நீங்கள் 12th வந்ததுக்கப்புறம் கோட்டையில் கொஷின் பேட்டர்ன் எப்படி இருக்கும், எப்படி கொஷின் கேட்குறாங்க, டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கொஷின்ஸ் எப்படி சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.